மாணவர் நலனில் கைவைக்கும் ஊழல் ஒரு சமூக கரை. பாடசாலை மாணவர்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 3000 ரூபாய் பெறுமதியான காலணி ஷூ வவுச்சர்களில் சில பாடசாலை அதிபர்கள் 1000 ரூபாயை தரகு கமிஷனாக பெறுவதாக வெளிவரும் செய்திகள் மிகுந்த மனவேதனையை தருகின்றன. வறுமையின் பிடியில் சிக்கி கிழிந்த காலணிகளுடனும் வெறும் காலுடனும் பாடசாலைக்குச் செல்லும் எத்தனையோ ஏழை மாணவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டிய கைகளே அவர்களின் உரிமையை பறிப்பது பெரும் அநீதியாகும். தரமான மற்றும் நீண்டகாலம் உழைக்கக்கூடிய காலணிகளை வாங்குவதற்குரிய முழு பணமும் வவுச்சராக கையிலிருக்கும்போது மாணவர்களை சுதந்திரமாக சந்தையில் தமக்கு விருப்பமான காலணிகளை தெரிவு செய்ய விடாமல் தடுப்பது சட்டவிரோதமானது. சில காலணி கடை உரிமையாளர்களுடன் இரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு தரம் குறைந்த 2000 ரூபாய் பெறுமதியான காலணிகளை மாணவர்களுக்கு திணிப்பதன் மூலம் எஞ்சிய பணத்தை சில அதிபர்கள் பதுக்கிக் கொள்கின்றனர். கல்வி புகட்டும் புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு பிஞ்சு மாணவர்களின் உரிமையில் இலாபம் பார்ப்பது அறமற்ற செயலாகும். இவ்வாறான ஊழல்கள் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வத்தையும் சமூகத்தின் மீதான நம்பிக்கையையும் சீரழித்துவிடும். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து உடனடி விசாரணை நடத்தி மாணவர்களின் உரிமை முழுமையாக அவர்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். இத்தகைய இழிவான செயல்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சமூகத்தின் எதிர்பார்ப்பாகும்.